வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 4th சாப்டர் பார்க்க போகிறோம். இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள். ஸோ இயக்க அமைப்புனா என்னென்னு பார்த்தோம். ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மென்பொருள் ஓர் அறிமுகம். மென்பொருள் என்னது? சாஃப்ட்வேர். மென்மை சாஃப்ட். சரிங்களா? சாஃப்ட்வேர். மென்பொருள் என்பது கணிப்பொறியில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கான கட்டளைகளின் தொகுப்பாகும். இது ஆல்ரெடி சொன்னது தான். சாஃப்ட்வேர்னு என்னது? சிஸ்டமில், அதாவது கம்ப்யூட்டரில் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை செய்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு தொகுப்பு தான் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர்லேருந்து 2 வகை இருக்குது. ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர். பயன்பாட்டு மென்பொருள், அமைப்பு மென்பொருள். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் உங்கள் சப்ஜெக்ட்டு. அப்போ அப்ளிகேஷன்ஸ் என்னது? பயன்பாடுகள், கணினி பயன்பாடுகள். பயன்பாட்டு மென்பொருள்னு சொல்கிறாங்க. அப்போ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட்டு அமைப்பு மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை பற்றி பார்க்குறோம். பயன்பாட்டு மென்பொருள். சரிங்களா? பயன்பாட்டு மென்பொருள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு தேவையான நிரல்களின் தொகுப்பாகும். நிரல்னா ப்ரோக்ராம். நீங்கள் கிளாஸ் ஒர்க்லேயே கடைசியில் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் எழுதி அதுக்கான இங்கிலீஷ் டேர்ம்ஸை பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க. நிரல் அப்படின்னா ப்ரோக்ராம். மென்பொருள் சாஃப்ட்வேர், வன்பொருள் ஹார்ட்வேர், பயன்பாடு அப்ளிகேஷன், அமைப்பு சிஸ்டம். இது எல்லாமே நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் எடுத்ததை கண்ணில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். ஸோ பயன்பாட்டு மென்பொருள் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு தேவையான நிரல்களின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு எம்எஸ் வேர்டு என்பது உரை ஆவணங்களை உருவாக்க பயன்படும் ஒரு பயன்பாட்டு மென்பொருள். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பயன்பாட்டு மென்பொருள் என்னென்னு பார்த்தோன்னா, என்ன எக்ஸாம்பிள், ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லலான்னா ஜொமேட்டோ, இந்த ஊபர், ஓலா, இது எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். அதை தான் சுருக்கி ஆப்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரை சுருக்குனா ஆப்னு இருக்கும். ஏபிபி. இவங்க உங்கள் சப்ஜெக்ட் ரீதியாகவே சொல்கிறாங்க. எம்எஸ் வேர்டுன்றது ஒரு உரை ஆவணங்களை, டெக்ஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் ஒரு லெட்டர் எழுதுறதுக்கு பதிலாக டைப் படித்து என்ன பண்ணலாம், இது மூலிமா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்கூல் லீவ் லெட்டரே டைப் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அழகாக. ஃப்ரம் உங்களோட பேர், உங்கள் வீட்டு அட்ரஸ்ஸு, டூ போட்டு ஹெட் மிஸ்ட்ரஸ் அப்படின்னு போட்டு சப்ஜெக்ட்டு என்ன மேட்டர் எல்லாமே நீங்கள் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் டைப் பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக. கடைசியில் உங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. விஎல்சி பிளேயர். இது மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. விஎல்சி பிளேயர் படம்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஆப்வியஸ்லி பாட்டும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டுப்பா அமைப்பு மென்பொருள். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் முடிஞ்சது. இப்போது சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு வரும். அமைப்பு மென்பொருள் என்பது வன்பொருள்கள் மற்றும் பயன்பாட்டு மென்பொருள்களை இயக்குவதற்கு வடிவமைக்கப்பட்ட ஒரு கணிப்பொறி நிரலாகும். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஹார்ட்வேரையும், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், பயன்பாட்டு மென்பொருள்கள், இது ரெண்டுத்தையும் இயக்கிறதே எதுன்னு சொல்கிறாங்க? இயக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்ட இது ஒரு சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம். இயக்க அமைப்பு மற்றும் நிரல் பெயர்ப்பி, லாங்குவேஜ் ப்ராசஸர் போன்றவை அமைப்பு மென்பொருளுக்கு எடுத்துக்காட்டு ஆகும். ஸோ இதுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்? இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி தான் இப்போ டீப்பாக பார்க்க போகிறோம். அது எதில் வருதுன்னா, அது அமைப்பு மென்பொருளுக்கு கீழே வருது. ஸோ இது இருந்தால் தான் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியும். இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்ன்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ஆண்ட்ராய்டு சொல்லலாம். மொபைல் பார்த்தோன்னா, ஸோ ஆண்ட்ராய்டு இருந்தால் தான் நீங்கள் ஓலா, ஊபர், ஜொமேட்டோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான்ன்ற மாதிரி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட்டு இப்போ இயக்க அமைப்புக்குள்ளே போகிறோம். இந்த எக்ஸாம்பிள் அமைப்பு மென்பொருளுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே இப்போ டீப்பாக போகிறோம். ஏன்னா நம்ம சாப்டர் என்னது? இயக்க அமைப்பின் கோட்பாட்டு கருத்துக்கள் தான். ஸோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. இயக்க அமைப்பு என்பது கணிப்பொறிக்கும் பயனருக்கும் இடைமுகமாக செயல்படும் ஒரு அமைப்பு மென்பொருள் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் a system software which acts as a communication medium between user and computer. நீங்கள் கம்ப்யூட்டர்கிட்ட வேலை வாங்கிறதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மீடியேட்டர் கூட சொல்லலாம். இது உள்ளீடு, வெளியீடு மற்றும் கணிப்பொறி வெளிப்புற சாதனங்கள் ஆகிய வன் இயக்கி, அச்சுப்பொறி மற்றும் பிற மின்னணு சாதனங்களை கட்டுப்படுத்துகிறது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் எல்லா டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக நம்மளுக்கு வேலையை அது வாங்கி கொடுக்குதுன்ற மாதிரி கூட சொல்லலாம். சரிங்களா?
கோப்பு மேலாண்மை, நினைவக மேலாண்மை, செயலாக்க மேலாண்மை மற்றும் சாதன மேலாண்மை போன்றவை இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் ஆகும். இது மட்டும் இல்லை, இன்னும் இருக்குது. அதில் ஒரு 4 மட்டும் இப்போதைக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ப்ரீஃபாக நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் இந்த சாப்டர் ஃபுல்லாக. இயக்க அமைப்பு இல்லாமல் ஒரு கணிப்பொறி அதன் வளங்களை திறம்பட நிர்வகிக்க இயலாது. வளங்கள்னா என்னது? அது கூட கம்யூனிகேட் பண்ணியிருக்கிற ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஒரு பிரிண்டர்ன்றது ஒரு ரிசோர்ஸு, ஒரு ஸ்கேனர் இல்லை ஒரு வெப் கேமரா எல்லாமே வந்து நம்ம சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு கணிப்பொறி இயங்க துவங்கும் போது அதன் இயக்க அமைப்பு தானாகவே நினைவகத்திற்கு ஏற்றப்படும். இதை நம்ம பூட் ஸ்ட்ராப்லோடன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம். பூட்டிங்கில் தொடங்குதல்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டமை ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே முதல்ல போஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் பயாஸ் வரும், அதுக்கப்புறம் பூட் ஸ்ட்ராப் லோடர் தான் என்ன பண்ணுது, இயக்க அமைப்பை லோட் பண்ணுதுன்ற மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இயக்க அமைப்பு ஏற்றப்படாமல் ஒரு பயனர் நேரடியாக கணிப்பொறியின் வன்பொருட்களுடன் தொடர்பு கொள்ள இயலாது. சரிங்களா? இந்த மாதிரி பிரிண்டரு, இந்த மவுஸு, கீபோர்டு, மானிட்டர் எல்லாத்துக்குமே மையப்புள்ளி என்னது, இயக்க அமைப்பு தான். நெக்ஸ்ட், விண்டோஸ், யூனிக்ஸ் மற்றும் லினக்ஸ் போன்றவை தனிநபர் கணிப்பொறிகள் மற்றும் மடிக்கணினிகளில் பயன்படுத்தப்படும் பிரபலமான இயக்க அமைப்புகள் ஆகும். விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இதெல்லாம். சரிங்களா? கைபேசியை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். பயனர்னால் யார்? நாம் தான் பயனர். இது ஓஎஸ், அமைப்பு மென்பொருள், சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இதுதான் எதுக்கும் இன்டர்மீடியட்டாக இருக்குது, ஆப்ஸுக்கும் ஹார்ட்வேருக்கும். இது ரெண்டும் இது கூட கான்டாக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு இது அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இயக்க அமைப்பு ஒரு மொழிபெயர்ப்பியாக செயல்பட்டு பயனர் எழுதும் நிரலை கணிப்பொறி புரிந்து கொள்ளும் இயந்திர மொழியாக மாற்றி செயலாக்கம் செய்து இயக்க அமைப்பிற்கு மீண்டும் திருப்பி அனுப்புகிறது. இந்த இயக்க அமைப்பு என்ன பண்ண சொல்கிறாங்க, நம்ம கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து மெஷின் லாங்குவேஜாக, இந்த மெஷின் லாங்குவேஜ், மெஷின் கோட்லாம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட் சாப்டர் ஜென்ரேஷன்ஸில் பார்த்தோம். அதுவாக மாற்றி ப்ராசஸ் செய்யப்பட்டு திருப்பி அது ரிசல்ட்டை அதுவே வாங்கி நம்மகிட்ட கொடுக்குது இயக்க அமைப்பு. இயக்க அமைப்பு செயலாக்கம் செய்த தகவல்களை பயனர் படிக்கக்கூடிய வடிவில் மாற்றி அமைக்கிறது. ஸோ சிஸ்டம் வந்து நான் ஏற்கனவே ஒரு கால்குலேட்டர் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னல, 5+6 நம்ம போட்டு இன்புட் கொடுத்தோன்னா அந்த 5+6 அது என்ன பண்ணுன்னா 5 பைனரியாக மாற்றும், 6 பைனரியாக மாற்றி அந்த ப்ளஸுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அதை பண்ணி அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னா அதோட ஆன்சரும் வந்து 1s and 0s தான் இருக்கும். 5+6 என்னது, 11. அந்த 11 மாற்றி கொடுக்கறது, 11 மாற்றி நம்மளுக்கு திரையில் காட்டுறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இயக்க அமைப்பின் பயன்கள். இயக்க அமைப்பின் சில முக்கிய பயன்பாடுகள். கணிப்பொறியை பயன்படுத்தி பயனர் செய்ய விரும்புவதை உறுதிப்படுத்துதல். ஒரு சின்ன செயலுக்கும் கன்ஃபர்மேஷன் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போகுது, பயனர் என்ன விரும்புகிறாரோ. பயனர் மற்றும் கணிப்பொறி இடையிலான எளிய ஊடாடுதல், நேவிகேட்டிங். சரிங்களா? அதுக்கு GUI அதெல்லாம் வரும். நெக்ஸ்ட்டு, கணிப்பொறியில் மின் இணைப்பு கொடுக்கப்பட்ட உடன் கணிப்பொறி தானாக செயல்பாட்டை தொடங்குதல், பூட்டிங். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உள்ளீடு மற்றும் வெளியீடு சாதனங்களை கட்டுப்படுத்துதல், இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். இது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தோம்ல. உள்ளீடு சாதனங்களில் ஒரு 13 பார்த்தோம், வெளியீட்டில் ஒரு 5 பார்த்தோம், பிரிண்டர், மானிட்டர் அதெல்லாம். சரிங்களா? அது எல்லாத்தையுமே இதான் கண்ட்ரோல் பண்ணுது. முதன்மை நினைவகத்தின் பயன்பாட்டை நிர்வகித்தல், ரேமோட யூசேஜை வந்து இதுதான் என்ன பண்ணுது, கவர்ன் பண்ணுது. பயனர் நிரல்களுக்கு பாதுகாப்பு வழங்குதல், செக்யூரிட்டி. ஸோ நிரல்களுக்கு மட்டும் இல்லை, ஓவரால் எல்லாத்துக்குமே வந்து செக்யூரிட்டி, ஹார்ட்வேருக்கு எதுக்குனாலும் நம்ம இதை யூஸ் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம் நம்ம. இயக்க அமைப்பின் வகைகள். ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு, பல பயனர் இயக்க அமைப்பு. இந்த பேர்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். சரி, நான் படிக்கிறேன். செயலாக்க திறன்களை பொறுத்து இயக்க அமைப்புகள் பின்வரும் வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. இந்த வகை இயக்க அமைப்பு ஒரு நேரத்தில் ஒரு பயனரை ஒரே ஒரு பணியை மட்டுமே செய்ய அனுமதிக்கிறது. எனவே இது ஒற்றை பயனர் மற்றும் ஒற்றை பணி இயக்க அமைப்பு என அழைக்கப்படுகிறது. MS-DOS என்பது ஒற்றை பயனர் மற்றும் ஒற்றை பணி இயக்க அமைப்புக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இது வந்து ஓல்டர் கம்ப்யூட்டர்ஸ்பா. ஸோ ஒரு நேரத்தில் ஒரே ஒரு யூசர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அதுவும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பல பயனர்னால் நிறைய பேர் ஒரே சமயத்தில் வேறு ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். சிம்பிள். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பயனர்கள் ஒரே மாதிரியான தரவுகளையும் பயன்பாடுகளையும் கணிப்பொறியில் பயன்படுத்த அனுமதிக்கும் இயக்க அமைப்பு பல பயனர் இயக்க அமைப்பு எனப்படும். இந்த இயக்க அமைப்பில் பயனர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ள முடியும். விண்டோஸ், லினக்ஸ் மற்றும் யூனிக்ஸ் போன்றவை பல பயனர் இயக்க அமைப்புக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். ஸோ நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரே சமயத்தில் ஒரே ஆப்பை வந்து பல யூசர்ஸ் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை விண்டோஸ், லினக்ஸ், யூனிக்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபைன். இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகள், கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஏற்கனவே அங்கே ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஒரு 4 பார்த்தோம்ல, அது கூட இங்கே ஒரு 2 சேர்த்து கொடுத்துருப்பாங்க.
பிழை பொறுப்பு, பயனர் இடைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற 4ம் மேலாண்மைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பயனர் இடைமுகம் பார்க்க போகிறோம். பல்வேறு முக்கிய சிறப்பியல்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பயனர் இடைமுகம் இயக்க அமைப்பில் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகளில் ஒன்றாகும். பயனர் இது எல்லாத்துக்குமே ஒரு பாயிண்ட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பயனர் கணிப்பொறியுடன் ஊடாட இதுவே சிறந்த வழிமுறையாகும். இதுவே வரைகலை பயனர் இடைமுக கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அடிப்படையிலான இயக்க அமைப்புகளின் வெற்றிக்கு முக்கிய காரணமாகும். வரைகலை பயனர் இடைமுகம் சன்னல் திரை அடிப்படையிலான நேரடியாக உள்ளீடு மற்றும் வெளியீடுகளை கையாள்வதற்கும் பட்டிகளிலிருந்து தேர்வு செய்வதற்கும் தேர்ந்தெடுப்பதற்கு தேவையான சுட்டும் கருவிகளை கொண்டது. சிம்பிள். இப்போ பட்டிகளின் தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் பட்டி மெனு. சரிங்களா? இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ மேலே நான் மவுஸ் எடுத்து போகும்போது ப்ளூ கலராக மாறுது பார்த்தீங்களா? இது எல்லாமே GUI தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க, அதெல்லாம் சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் இது. சரிங்களா? யூசர்னால் நம்ம, இன்டர்ஃபேஸ்னால் இடைமுகம். இப்போ எனக்கு சிஸ்டத்துக்கு நடுவில் இந்த மாதிரி அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன கிராஃபிக்ஸ் வந்து ஒரு இடைமுகமாக கொண்டு நம்மளுக்கு தெளிவாக புரிய வைக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ மேலே எடுத்துன்னு போய் வைக்கிறேன், செலக்ட் இருக்குன்னு தெரியுது. அதே மாதிரி இது மேலே வச்சோன்னா இப்போது கிரே கலராக மாறுது. ரெட்டுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், ஏதோ சம்திங் வந்து க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் வருதுல்ல, முடிவு அப்படின்ற மாதிரி ரெட்டுனாலே. ஸோ அதுக்கு ரெட் கலர் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே க்ளோஸ்ன்னு வேறு வரும் உங்களுக்கு மேலே வச்சோன்னா. இப்போ நான் போய் வைக்கிறேன் பாருங்கள், க்ளோஸ் அப்படின்னு வருது. இது எல்லாமே GUI காம்பனன்ட்ஸ் தான். பாயிண்டிங் டிவைஸ் என்னது? இந்த மவுஸ் தான் பாயிண்டிங் டிவைஸ். தற்போது லினக்ஸ் இயக்க அமைப்பும் வரைகலை பயனர் இடைமுக வசதியுடன் கிடைக்கிறது. முதல்ல லினக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அதை நெக்ஸ்ட் பார்ப்போம். லினக்ஸ் விண்டோஸ் பற்றி 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து அப்படி இல்லை, லினக்ஸு டாஸ் ஸ்க்ரீன் மாதிரி வரும். MS-DOSன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா, ஒற்றை பயனர் சொல்லிட்டு அந்த கருப்பு ஸ்க்ரீனில் தான் இருக்கும். ஆனால் இப்போ அதுவே வந்து கலரில் இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்க லினக்ஸ் கூட அப்படின்ற மாதிரி. ஒரு பயன்பாட்டிற்கான இடைமுகத்தை வடிவமைக்கும் போது கவனத்தில் கொள்ள வேண்டியவை பின்வருமாறு. ஒரு ஆப் ஒன்று தயாரிக்கிறாங்கன்னா எந்த மாதிரி விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. பயனர் இடைமுகமானது இந்த அனுபவத்தை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்துவதற்கு பயனருக்கு உதவுகிறது. ஆக்சுவலாக இது கொஞ்சம் அர்த்தம் மாறி இருக்குப்பா. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த GUI-யை பார்த்தாலே ரொம்ப காலத்துக்கு இதை யூஸ் பண்ணுன்ற மாதிரி தோணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இடைமுகம் பயனரின் தேவைகளை திருப்தி செய்ய வேண்டும். ஓகேங்களா? என்னென்ன நீட்ஸோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கணும். இது சிம்பிள் தான். பயனர் இடைமுகமானது பயனரின் விலை மதிப்பற்ற நேரத்தை சேமிக்க வேண்டும். இதில் கிராமர்லாம் கொஞ்சம் தப்பாக இருக்குது. வரைகலை கூறுகளான பட்டிகள், ஜன்னல் திரைகள், தத்தல், பணிக்கூறிகள் மற்றும் தட்டச்சு செய்யும் வேலையை குறைத்தல் போன்றவை இயக்க அமைப்பின் கூடுதல் பயனாகும். இப்போ ஒரு ஃபுட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் டெலிவரி அட்ரஸ் இருக்குல்ல, அதை பொறுமையாக உட்காந்து அடிச்சிட்டு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், மேப்ஸில் போய்ட்டு உங்கள் லொக்கேஷனை மார்க் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த என்னென்னா பயனரோட டைமை வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ரொம்ப அதில் டைமை செலவு பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ஒரு தயாரிப்பின் உரிய நோக்கமும் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதாகும். அதேபோல் பயனர் இடைமுகம் வாடிக்கையாளரை திருப்திப்படுத்துமாறு வடிவமைக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ஜென்ரலான ஒரு பாயிண்ட். பயனர் செய்யும் தவறுகளை இடைமுகம் குறைக்க வேண்டும். அதேபோல் பயனர் குறைந்த பயிற்சியிலும் தவறுகளை தவிர்க்கும் வண்ணம் இருத்தல் வேண்டும். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது சில கேம்ஸ்லாம் இருக்குது பார்த்தோன்னா, சில ஆப்ஸே இருக்குது. இப்போது நம்ம வெளியே வந்தோன்னா தெரியாமல் பேக் எழுதிட்டா கூட ஒரு நிமிஷம் நம்மளை கேட்கும், வெளியே வந்துடலாமா, இன்னொரு தடவை நீங்கள் டபுள் டேப் அடிச்சிட்டிங்கன்னா வெளியே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி ஆப்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லும். ப்ரெஸ் 1 செகண்ட் டு எக்ஸிட் ஃப்ரம் தி ஆப்ன்ற மாதிரிலாம் உங்களுக்கு அலர்ட் வரும். நீங்கள் ஆனால் தெரியாமல் தான் பேக் எழுதிருப்பீங்க, வெளியே வரணும்னு பேக் எழுத மாட்டீங்க. அதனால தான் 2 டேப் வச்சுருப்பாங்க வெளியே வரத்துக்கு, ஆப்பை விட்டு வெளியே வரத்துக்கு. ஸோ இதனால் என்ன தெரியுது, பயனர் செய்யும் தவறுகளை இடைமுகம் குறைக்க வேண்டும். இது எல்லாமே இடைமுகத்தில், அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் வரது தான் இன்னும் பேசிக்காக சொல்ல போனால். நெக்ஸ்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட், நினைவக மேலாண்மை. நினைவக மேலாண்மை என்பது கணிப்பொறியின் முதன்மை நினைவகத்தை கட்டுப்படுத்தவும் மேலும் ஒருங்கிணைக்கவும் கணிப்பொறியின் ஒட்டுமொத்த செயல்திறனை மேம்படுத்துவதற்காக பல்வேறு இயங்கும் நிரல்களுக்கு நினைவக தொகுதிக்குள் இடம் ஒதுக்கும் செயல்முறையாகும். மெமரி மேனேஜ்மெண்ட்டாக என்னது, சிஸ்டமில் கரண்ட்டாக ஓடிட்டு இருக்கிற ப்ராசஸுக்கு இல்லை க்யூவில் இருக்கிற ப்ராசஸுக்கு எவ்வளோ மெமரி ஒதுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக ஒதுக்கி பக்காவாக பார்த்துக்கிறது. ஸோ இது கரெக்டாக வேலை செஞ்சால் தான் நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகாமல் இருக்கும், இல்லைன்னா ஹேங் ஆகிடும். பயனரின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட நிரல்களுக்கு நினைவக தொகுதிக்குள் தேவையான இடத்தை ஒதுக்கீட்டு செய்யும் செயல்முறையில் நினைவக மேலாண்மை ஈடுபடுகிறது.
எல்லா நேரங்களிலும் இயங்கும் ஒவ்வொரு பயன்பாட்டு நிரல்களுக்கும் தேவையான நினைவகம் ஒதுக்கீடு செய்வதை நினைவக மேலாண்மை உறுதி செய்கிறது. இப்போது இங்கே டாஸ்க் மேனேஜர் இருக்கும் பாருங்கள். இது வந்து ப்ராசஸ்ப்பா, சரிங்களா? இப்போ இந்த சிஸ்டத்தில் என்னெல்லாம் ஓடிட்டுருக்குன்னு காட்டுது பாருங்கள். இதுதான் பிடிஎஃப் ஃபைல். இது அடோப் ரீடர் ஓப்பன் ஆகிருக்கா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஓடிட்டுருக்கு. ஸோ அது ஓப்பனில் இருக்குது. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். டாஸ்க் மேனேஜர் ஓப்பனில் இருக்குது. இதுதான் டாஸ்க் மேனேஜர். இதோ போட்டிருக்கு பாருங்கள். இதுவும் ஓப்பன் ஆகிருக்குன்னு காட்டுது. ஆப்ஸில் காட்டுது பாருங்கள். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர்னால் என்னது? இந்த டாஸ்க் பார் இது எல்லாமே விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் தான், சரிங்களா? பேக்ரவுண்டில் என்ன ஓடுதுன்னா யூடாரண்ட் ஓடுது. இந்த படம்லாம் டவுன்லோட் பண்ணுவோம்ல, சாஃப்ட்வேர்ஸு, படம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ அந்த டாரண்ட் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்கு. இது எல்லாத்துக்குமே மெமரி பாருங்கள். மெமரியை அலோகேட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்கள் எல்லாத்துக்கும். இது யார் செய்கிறதுனா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட். இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்கிறாங்க. மைய செயலகத்தின் பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கும், மைய செயலகத்தின் மேம்பாடுன்னு என்னது? CPU யூசேஜ். திருப்பி அந்த டாஸ்க் மேனேஜருக்கே போகிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், CPU யூசேஜ். CPU யூசேஜ் இப்போ 80%, 63%, 51 குறைஞ்சிட்டே வருது. ஸோ ஆப்டிமைஸ் பண்ணிகிட்டே இருக்குது. மொத்த CPU யூசேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மாறிட்டே இருக்குது பாருங்கள். ஸோ இதை மேம்படுத்துகிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 100% இருந்தால் நம்ம சிஸ்டம் ஸ்லோவாகிடும். மைய செயலகத்தின் பயன்பாட்டை மேம்படுத்துவதும் முதன்மை நினைவகத்தின் வழியாக கணிப்பொறியின் வேகத்தையும் அதிகப்படுத்துவது ஆகிய இரண்டும் நினைவக மேலாண்மையின் நோக்கங்களாகும். இப்போ காமிச்சல அது கம்மியாக இருந்தால் தான் ஸ்பீடு ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு. இது யார் பார்த்துக்கிறது? மெமரி மேனேஜ்மெண்ட். இதன் காரணமாக பல்வேறு வகையான நினைவக மேலாண்மை திட்டங்களுடன் தொடர்புடைய நிரல்களை முதன்மை நினைவகத்தில் வைத்திருக்கிறது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பர்டிகுலர் பிளான்ஸ் எல்லாம் ப்ரோக்ராம்ஸாக வந்து எதில் வச்சுருக்கோம்? மெமரி மேனேஜ்மெண்ட்டில் வச்சுருக்கோம். இயக்க அமைப்புகள் கீழ்காணும் நினைவக மேலாண்மையுடன் தொடர்புடைய செயல்களுக்கு பொறுப்பாகும். இந்த 3 செயல் என்ன செயல்? நினைவகத்தின் எந்த பகுதியை தற்போது யார் பயன்படுத்துகிறார்கள் என்று தொடர்ந்து கண்காணித்தல், சரிங்களா? இப்போ ஒரே சிஸ்டம் வந்து வேறு யூஸர் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை நெட்வொர்க் மூலியமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அது யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட்டு ஒரு ஃபைல் மாதிரி போட்டு பார்த்துக்கும். யார் எந்த சமயத்தில் வந்தால் யார் எப்போ யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரிலாம். நினைவகத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நகரும் செயல்முறைகள் மற்றும் தரவுகளை தீர்மானித்தல். ஸோ எந்த டேட்டா உள்ளே வரணும், எந்த டேட்டா எப்போ வெளியே போகணுன்றதை முடிவு பண்ணுறது இந்த நினைவகம் தான். ஆஸ் பர் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன். இதில் பாதி பார்த்தோன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரியும் அது நடந்துக்கும். முதன்மை நினைவகத்தில் நிரல்களுக்கு தேவையான நினைவக தொகுதிகளை ஒதுக்கிடுதல் மற்றும் நீக்கம் செய்தல். ஸோ எதெல்லாம் தேவையோ அதை வச்சுக்கிட்டு, எதெல்லாம் தேவையில்லையோ, இதெல்லாம் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா ட்ராஷ் ஃபைல்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுரும் தூக்கி. ஸோ இது எல்லாமே மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து. இது வரைக்கும் பாருங்கள். மீதி இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தி கிளாஸ் இஸ் ஓவர் ஃபார் நவ்.